ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டாப்பிள்ளை சதீஷ். இன்றைக்கு உங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், மலையகத்திலிருந்து மீண்டும் ஒரு சாதனையாளன் என்ற சம்பந்தமாக தான் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு சொன்னால், மலையகத்திலிருந்து சரிகமா சீசன் 4க்கு வந்து மேலும் ஒரு இளைஞன் வந்து தெரிவாகி இப்போ முதலாவது போட்டியில் பாடல் பாடியிருக்கிறார். அவர் வந்து பதுளை மாவட்டம், மலையகம் பதுளை மாவட்டத்தில் இருந்து இந்திரஜித் என்ற இளைஞன் வந்து அவர் வந்து போய் போட்டியில் பாடி முதலாவது போட்டியிலே நடுவர்கள் அசந்து ஓரளவுக்கு அப்படியான ஒரு பாடலை பாடியிருக்கார். அவர்கிட்ட கதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால், அவரும் வந்து மலையகம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மலையகத்தை வந்து முதல் யாருக்குமே பெருசாக தெரியாது. அசானி சரிகமாவாக்கு வந்த பிறகு தான் மலையகத்தை பற்றி கூடிய மக்கள், வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள்லாம் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவரும் வந்து பெற்ற அப்பா அம்மா வந்து அவையும் ஒரு தேயிலை கம்பெனியில் தான் வேலை செய்யணும். இவரும் வந்து 12ஆம் வகுப்பு வேறு படித்து முடிய சோதனையெல்லாம் எழுதிட்டு சும்மா இருக்காமல் வேலை தேடி இருக்கார். எங்கேயாவது வேலை செய்வோம்னு சொல்லி தேடி கொழும்புக்கு போய், கொழும்பில் ஒரு ஹோட்டலில் வந்து சர்வராக வந்து வேலை செய்திருக்கார். வேலை செய்து கொண்டிருக்க இவருக்கும் இந்த சரிகமா மேடையில் பாடணுன்ற ஒரு கனவு ஒன்று இருந்துருக்குது. இவரும் அங்கே வேலையை செய்து கொண்டே அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கும்போது தான் சரிகமா தமிழ் என்ற சரிகமா சீசன் 4 வந்து நேர்முக தேர்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இவரும் வந்து ஆற்ற உதவியுமே இல்லாமல் இவர் வேலை செய்து வீட்டுக்கும் கொடுக்காம சேர்த்து வச்ச காசை வச்சு டிக்கெட் எடுத்து இந்தியா போயிருக்கிறார். இந்தியாவில் வந்து சென்னையில் போய் இறங்கியாச்சு. நேர்முக தேர்வு வந்து கடலூரில் தான் நடைபெற்று கொண்டு இருந்தது. கடலூருக்கு போகிறதுக்கு இவருக்கு இப்போ எப்படி போகிறது என்னென்று, இப்போ நாங்கள் ஒரு புது நாட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே யாரையுமே தெரியாது, எந்த பக்கம் போகிறோம் என்ன ஒன்றுமே தெரியாமல் ஆக்களை கேட்டு அப்படியே போய் கடலூரில் போய் நேர்முக தேர்வுலையும் வந்து செலக்ட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு திரும்ப சென்னைக்கு வரணும். சென்னையில் தான் வந்து தமிழ் இது போட்டி நடைபெறுது. சென்னைக்கு வரணும். அப்போ திரும்ப சென்னைக்கும் வந்துட்டு சென்னையில் வந்து இருந்து பார்த்தா சென்னையில் வந்து இவருக்கு யாரையுமே தெரியாது. இப்போ எங்கே தங்குறது, எங்கே போகிறோன்னு ஒன்றும் தெரியாமல் ஹோட்டல்களுக்கு போகிறோன்றாலும் அதுக்கு நிறைய காசுகள் வேணும். இவர் அந்த பேருந்து நிலையத்திலேயே வந்து தங்கியிருக்கிறார். 2 நாளாக 3 நாளாக பேருந்து நிலையத்திலேயே தங்கி அங்கேயே கடையில் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து சரிகமா தமிழ் போட்டியில் போய் கலந்து கொண்டு அவர் முதலாவது போட்டியிலேயே பாடலை கேட்டு நடுவர்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியான ஒரு திறமையை வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ தான் இப்படி பாடுறானே இந்த பொய்யன்னு சொல்லி நடுவர்களுக்கு அவர் தன் கதையை சொல்லியிருக்கார். அந்த கதையை கேட்டனே நடுவர்கள் கலையரங்கமே கண்ணீர் மலையில் நினைய தொடங்கிட்டு அப்படி எல்லாருமே அழ தொடங்கிட்டோம். அவர்கிட்ட கதையை கேட்டு இப்படி கஷ்டப்பட்டு இப்படி வந்து இதில் கலந்து கொண்டிருக்கார். இவர் வந்து ஆசானி கில்மிஷாவுக்கு அடுத்ததாக வந்து இவரும் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறணுமென்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி இவர் அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து தன் திறமையை வெளிப்படுத்தி இவர் கடைசி வரை இறுதி போட்டி வரை செல்வார்ன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இவற்றை திறமையை பார்க்கக்குள்ள இவர் சென்றதால் வந்து மலையக மக்களுக்கு வந்து மலைய மக்கள் மத்தியிலேருந்து அடுத்த ஒரு சாதனையாளன் வெளிப்பட்டிருக்கார்.
இப்படி நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வெளிப்படணும் என்று கேட்டுக்கொண்டு இத்தனை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.